Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 15/5/2026. இந்த வீடியோவை நைட் ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போது NTNுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீநீட் யூஜி 2026க்கான அஃபீஷியல் டேட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூனே வந்து சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சார் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. இப்போ அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு பிடிஎஃப்பும் அடுத்தது எக்ஸாம் சிட்டிக்கான ப்ரெசண்ட் அட்ரஸை அப்டேட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸாக கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு மாணவர்கள் அவர்களுடைய விருப்ப கல்லூரியில் அவங்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது உங்களுக்கு NTNுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டில் உங்களுக்கு ப்ரெசண்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாம் சிட்டி அப்டேஷன் விண்டோ ஃபார் நீட் யூஜி 2026 இது கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரெசண்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாம் சிட்டியை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தகவல் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் அதுக்கான பாஸ்வேர்டு, கேப்சா கோடு இதெல்லாம் கொடுத்து லாகின் கொடுத்துக்கணும். இதுக்கான டெமோ வீடியோ நம்ம இந்த வீடியோவை முடிச்சுட்டு உடனடியாக நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் ஒரு பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் படிச்சிடலாம். இப்போ 15 May 2026 கண்டக்ட் ஆஃப் ரீஎக்ஸாமினேஷன் ஃபார் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2026 இன் கண்டினியூஷன் ஆஃப் NTA ப்ரெஸ் ரிலீஸ். இன்றைக்கி காலையில் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்க நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சார் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 21 June 2026 சண்டே எக்ஸாம் டியூரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு 15 நிமிடம் அதிகரித்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலும் 12th May அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரீநீட் இருக்குது. பழைய May 3 நடந்த எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2026 நடக்கக்கூடிய நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஆஃப்லைனில் பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் நடக்குது. இதில் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் மாணவர்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2027 உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோடில் எக்ஸாம் கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. இப்போ கிடையாது. ஸோ இப்போ வருகின்ற 21 June 2026 நீங்கள் எழுதக்கூடிய தேர்வு அப்படிங்கிறது ரீநீட் தேர்வு அப்படிங்கிறது ஆஃப்லைனில் பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் நடக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது வந்து 13 லாங்குவேஜஸில் நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே May 3 வந்த அந்த தகவல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தோஸ் கேண்டிடேட் ஹூ நீட் டு சேஞ்ச் தர் ப்ரிஃபர்டு சிட்டி, ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு சென்டர் போட்டிருக்கிறீங்க. இப்போ வந்து அந்த சென்டரை வந்து மாற்றணும், உங்களுக்கு மாற்றம் தேவை அப்படின்றவங்க மட்டும் என்ன பண்ணணும், அந்த லிங்க்குள்ளே போயிட்டு உங்களுடைய ப்ரெசண்ட் அட்ரஸ் ப்ரூஃபை அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய எக்ஸாம் சிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தோஸ் கேண்டிடேட் ஹூ நீட் டு சேஞ்ச், உங்களுக்கு மாற்றம் தேவை இருந்தால் மட்டும் அவங்க என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், அதாவது வரக்கூடிய இந்த நீட் தேர்வில், அதாவது நீட் மறுதேர்வு June 21 நடக்கக்கூடிய நீட் மறுதேர்வில் உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாம் சிட்டியை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா
என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரெசன்ட் அட்ரஸ் மே டூ ஸோ பை விசிட்டிங் NTA அஃபீஷியல் வெப்சைட்டு neat.nta.nic.in ஃப்ரம் 15th அதாவது இன்றிலிருந்து 21 May 2026 அந்த விண்டோ நம்ம இப்போ ஏற்கனவே காமிச்சிருந்தோம் இல்லையா, அந்த விண்டோக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் ப்ரூஃபை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லிங்க்கில் அப்டேட் கொடுக்கணும். ஓகேங்களா? இட் இஸ் அவைலபிள் டில் 21 May 2026. இது எதுக்காக அப்படின்னா, யாருக்கெல்லாம் மாற்றம் தேவையோ அவங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸை நீங்கள் அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் 14th June 2026 ஓகேங்களா, 14th June 2026 உங்களுக்கு என்ன வருது, அட்மிட் கார்டு ரிலீஸ் செய்யப்படும். அதற்காக உங்கள் எக்ஸாம் சிட்டியில் உங்களுக்கு மாற்றம் தேவை இருப்பின் அவங்க மட்டும் செஞ்சால் போதும். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் who do not opt for this facility, their existing choice of city will be retained. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு எந்த எக்ஸாம் சிட்டியும் மாற்றம் தேவையில்லை, 3ஆம் தேதி நான் எந்த சிட்டியில் எழுதணும்னோ அதே சிட்டியில் நான் எழுதிக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஏஸ் இட் இஸ் அப்படியே விட்டுருங்க. நோ ரெக்வெஸ்ட் ஃபார் எனி சேஞ்ச் வில் பி என்டர்டைன்ட் தேர் ஆஃப்டர். அப்போது இந்த டெட்லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, 15th Mayலேருந்து 21 May 2026 நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 11:50 உங்களுக்கு மாற்றம் தேவை இருப்பின் அதற்கான உங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸை கொடுத்து நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம். இதில் உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் தேவையில்லை, எனக்கு 3ஆம் தேதி எழுதுன அதே எக்ஸாம் சிட்டி இருந்தால் போதும் அப்படின்றவங்க நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை, அப்படியே விட்டுடலாம். சரிங்களா? சரி, அடுத்த கட்டமாக அப்டேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன தகவலெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்யணுமோ உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸை NTA வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸை 15 May இன்றிலிருந்து 21 May 2026 அதாவது குறிப்பிட்ட டைம், அதாவது 11:50 நைட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணணும். இதுக்கு கேண்டிடேட் மே அப்டேட் தர் ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் சாய்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் ஆஸ் பர் த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஃபீ பேயபிள் பை த கேண்டிடேட். இதுக்கு இந்த மறுதேர்வுக்கு எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை. கரெக்ஷன் பர்டிகுலர்ஸ் எதுவும் கிடையாது. நோ கரெக்ஷன் பர்டிகுலர்ஸ் வில் பி அலவுட் எக்ஸப்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் சாய்ஸ் ஆஃப் சிட்டி. உங்களுக்கு அந்த மறுதேர்வு நடத்துறதில் உங்களுக்கு தேர்வு நகரம் அல்லது உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸில் மாற்றம் தேவைப்படின் செய்து கொள்ளலாம். இதை தவிர்த்து வேறு எந்த கரெக்ஷனும் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி இன்டிமேஷன் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் ஆன் த அஃபீஷியல் வெப்சைட். டவுன்லோடிங் தி அட்மிட் கார்டு ஃப்ரம் த NTA வெப்சைட் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் ஆன் த அஃபீஷியல் வெப்சைட். இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில் 14th June 2026 உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 21 June 2026 Sunday. டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 to 5:15 PM. இன்னொரு பேஜ் சென்டர் ஆஃப் நீட் UG எக்ஸாமினேஷன் ஆஸ் இண்டிகேட்டட் இன் த அட்மிட் கார்டு. எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது அட்மிட் கார்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. போன 3ஆம் தேதி எழுதின அதே எக்ஸாம் சென்டர் வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த நீங்கள் கொடுத்த ஆப்ஷனில் கொடுத்துற ஃபஸ்ட்டு செகண்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. சிட்டி அதே தான் வரும். ஸ்கூல் அதாவது தேர்வு மையம் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது. டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் அண்டு ஆன்சர் கீ, அதாவது தேர்வு முடிந்த பிறகு உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எந்த தேதியில் வெளியிடப்படும் அப்படிங்கிறது பின்னர் அறிவிக்கப்படும். வெப்சைட்டு அஃபீஷியல் வெப்சைட்டு nta.ac.in neat.nta.nic.in. டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு உங்களுக்கு இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. neetug2026@nta.ac.in.
வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா neet.nta.nic.in. அப்போது அந்த ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி போர்டு அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் தேவை வேணும், எனக்கு வந்து எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் சிட்டியில் மாற்றம் வேணும் அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் சிட்டியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரெசன்ட் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்டு எக்ஸாம் சிட்டியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு எந்த மாற்றமும் தேவையில்லை அப்படின்றவங்க இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. இப்போது அந்த மாதிரி மாற்றம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு நம்ம ஒரு டெமோ வீடியோ அவங்களுக்கு அந்த ஒர்க்கை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கான டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. அதற்கு முன்னதாக இந்த 21ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டும் ஆஃப்லைன் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அதனுடைய முழு விபரத்தையும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் டெஸ்ட்டை முடித்த உடனே உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கான ஆன்சர் கீயும் அனுப்பிச்சிடுவோம், அதுக்கான சொல்யூஷனும் அனுப்பிச்சிடுவோம். இல்லை நான் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கும் ஓஎம்ஆரும் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் டெஸ்ட்டு முடித்த உடனே அதுக்கான கீ அண்ட் ஆன்சரும் அனுப்பிச்சுட்ருவோம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.